ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம குக்கிங் விலாக் கிடையாது, நம்மளோட ஹவுஸ் க்ளீனிங் விலாக் பார்க்க போகிறோம். ஹவுஸோட ஃபுல் க்ளீனிங் விலாக். ஏன், எதுக்கு க்ளீன் பண்ணுறோம், எதுக்காக க்ளீன் பண்ணுறோம், என்ன ரீசன் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வந்து வீடு கட்டி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த அந்த டிவி ஸ்டாண்ட் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ தான் வந்து 2 இயர்ஸ் ஆகலை, ஒரு 1.5 இயர்ஸ் இருக்குமா, 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து அதை நவுத்திட்டு பார்த்தோம்னா அவ்வளோ குப்பை இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ குப்பைக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படின்ற நிலைமைக்கு நாங்கள் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீனிங்கில் இறங்கிட்டோம். குட்டி பையனை வந்து தூங்க வச்சுட்டு நாங்கள் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணோம். அவன் இருந்தானா கண்டிப்பாக க்ளீனிங் பண்ணவே முடியாது. அதனால் வந்து அவனை தூங்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் க்ளீனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சண்டேலேருந்து நாங்கள் வந்து க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த க்ளீனிங் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா, ஸோ அடுத்த சண்டே வந்து இவங்க 2 பேரும் வந்து, அதாவது என் ஹஸ்பண்டும் சத்யாவும் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு மாலை போட போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சண்டே க்ளீன் பண்ணால் தான் உண்டு. அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஸ்கூலு, எக்ஸாம், அப்புறம் அவருக்கு ஆஃபீஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து சண்டேவே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்னையிலேருந்தே வந்து நான்வெஜ் எல்லாம் எதுவுமே சாப்பிடல. அதனால் க்ளீனிங் வேலை முடித்தோடனே நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ற முடிவோடு எதுவுமே நான்வெஜ்ஜே சாப்பிடல. அதனால் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் பார்த்திங்கன்னா வேக்யூம்லாம் போட்டு ஃபுல்லாக எல்லாமே டஸ்ட் எல்லாமே எடுத்துட்டார். அது பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. எப்படி வந்து அவ்வளோ அழுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி கரை மாதிரி ஆகிடுச்சு. அந்த கரை எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எல்லாமே தொடச்சிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே க்ளீன் பண்ணோம் நாங்கள். அதுக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. இதனால் இதுக்கு மேலே முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் அடிக்கடி எடுத்து அதை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ரொம்ப வெயிட் அந்த டேபிள் வந்து ஆக்சுவலாக. அதனால தான் வந்து அதை வந்து ஒரு ஆளாலலாம் நகர்த்தவே முடியாது. 2 பேர் 3 பேராச்சும் அட்லீஸ்ட் வேணும் அதை நகர்த்தணும் அப்படின்னா. அதனால தான் வந்து நாங்கள் அது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணலான்னா ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் தான் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. வீடியோவுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் வந்து நானும் சத்யாவும் பேசியிருக்கோம். எங்ககிட்ட இருக்கிற ஷோகேஸ் ஐட்டங்கள்லாம் எங்கெல்லாம் வாங்கியிருக்கிறோம், என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். என்ன போட்டு தெரியும், இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் என்ன போட்டு தெரியும் ஏவேஸ் கிடையாது, இது மட்டும் நேச்சுரல். பின்னாடில பெயிண்ட் அடிக்கலாம். இதெல்லாம் போட்ட தெரியுமா, அம்மா டான்ஸ் ஆன போட்டோ. இப்போ டான்ஸ் அது காரணம் யாரு? நாங்கள் 2 பேரும் எவ்வளோ 45 kg அப்போ
45 kg. காஃபி டபுள் 75. 75 இல்ல. ட்ரிபிள் ஆக்கற. 72. மறுபடியும் 42. மறுபடியும் 41. வெயிட் லாஸ் நல்லா வரும் 55 வராது. 60 கிராஸ் ஆயிடுங்க பாருங்க முண்டை பார்க்கலாம். நான் 30 கிராஸ் ஆயிடும். சரி 31 கிராஸ் ஆயிட்டா. கத்துறேன் 31. நான் ஏஞ்சுக்குவோம் கத்தணும் 31 கிராஸ் ஆகும். எப்படின்னா டாப்பி. ஆமாம் ஒரு பிரியாணி ஒரே ஆளை சாப்பிட்றேன் என்ன பண்ணுறது இது என்ன இது எந்த scratch? வயசுமோ 2.5 வயசு தானே இது என்ன தண்ணிக்குது மேல? தரும் அப்பா அடிக்கிறாங்க திரும்ப போய் அப்படியே ஒரே பண்றேன். இந்த நீ சட்டை நீயா போட்டு கண்டுபிடி பார்க்கலாம் எப்படி சொல்றீங்க குட்டி பையன் அதுவே தெரியல இதுதான் குட்டி பையன். இதுதான் குட்டி பையன். அது நான்கு. எந்தது சும்மா சொல்லாத. கவர் பண்ணவே இல்லை கோவிந்தா ஹரி கோவிந்தா. உண்மை இதே மாதிரி எடுத்துக்கலாமோ சட்டை அது மரம் மரம் அது தண்ணி போட்டு சேர்த்துனா லீக் அதுக்குள்ள கொடு. இதெல்லாம் எங்க கையில் அந்த இது என்ன போட சொல்றேன் இதா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுது. ஹிஸ்ட்ரிக்கே ஹிஸ்ட்ரி. அப்பா பேர் எப்படி இருங்க மற்ற பார்க்கும் இதுக்கெல்லாம் நீ வருவியான்னு எனக்கு தெரியல வரமாட்டியா நினைச்சா வரலாம் நீ நினைக்க மாட்டேன்ற காயை மட்டும் வச்சுக்க நம்ம வந்து அப்படி எவ்வளோ பேசுவாங்க 45 45 அப்போ 50. நம்மளா ஹிஸ்ட்ரின்னு வச்சே ஹிஸ்ட்ரின்னு. நம்மளா ஹிஸ்ட்ரின்னு வச்சே ஹிஸ்ட்ரின்னு. இந்த சைடில் தான் சொல்கிறாங்க என்ன சரியில்லை? என்னத்தான் சொன்னேன் கம்மியாக இருந்தது 4 பேர் மீன் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் யாருமே கேட்கவே இல்லை நான் இவ்வளோ தெரியும். இதை யூஸ் பண்ணி வேலையாக கற்றுக்கிட்டோம். ஒன்றும் இல்லை வந்து இப்போ இந்த ஃபோட்டோவே அனுப்பி இந்த ஃபோட்டோ சாஃப்ட் காப்பி இல்லை தான் நம்மகிட்ட இதெல்லாம் தேவையில்லை. ஆ? நமக்கு என்ன தேவை? இந்த ஃபோட்டோவே சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சு பக்கத்தில் வச்சு வரைய வச்சுன்னா வரையிறாங்க இப்போலாம் நிறைய ஆயிரம் ஆ ஆயிரம். குட்டி பையன் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னேன் நீ யாரும் கேட்கல திருப்பி அந்த காலம் வருமா வேணா அவனை ட்ரெயின் ட்ராவல் பண்ணி குட்டியாக்கி
சும்மாவா முருகன் மாலை போடுறதுக்கு. அப்புறம் இது என்ன எல்லாம் வந்துருச்சு சத்தியா தனித்தனி. என்னது எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. கூட வச்சு கொடுத்துட்றேன். தனித்தனியாக வந்து எப்படி ஓட்டுவேன்? அதெல்லாம் கம் போட்டு ஒட்ட வேண்டாத்தான். அட்டை தானே அது, கம் போட்டு ஒட்ட வேண்டாத்தான். அதெல்லாம் அன்னைக்கு எடுத்து தொடச்சி வச்சேன் உள்ளங்கெல்லாம். வலிக்குது. மரம் மேலே இருந்தது மட்டும்தான் வலிக்குது. எம்மாடி இதுதான் எங்கள் வீட்டாளுக்கு. அது லைஸா இருந்தாங்க. ரைஸாலா? எங்கள் அப்பா பெல்ட்டெல்லாம் அடியில் போட்டு வச்சுருக்காங்க. இல்லை இது ஏன் பெல்ட். ஐ பால்ஸு தேடினால ஏதாச்சும் கட்டிச்சேன். தண்ணி லைஸா மட்டும். இல்லை இல்லை அதே எனக்கு கமிஷனர். தேடினால ஒன்று கட்டிச்சு. லஞ்சு எடுத்துட்டேன். எதா இதா இது அங்கே பீச் போகும்போது வாங்கினோமே. எந்த பீச்சில் மீதி எங்கே வாங்கணும்? தனுஷ்கோடி. இது அங்கே வாங்கல. ஆமாம் 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 ஒரு பாட்டிக்கிட்ட வாங்கினாங்க. இல்லை சைக்கிள் என்ன வாங்கணும் சொல்லி பார்க்கலாம். சைக்கிளில் ஊட்டி. பரவாயில்ல ஞாபகம் வச்சுருந்தே. எங்களுக்கெல்லாம் ஞாபக சக்தி அதிகம். இந்த யானை என்ன வாங்கணும் சொல்லு. யானையா அங்கே திருவிழா போகும்போது, எந்த இந்த புத்தரும் திருவிழா போகும்போது, சிவன் திருவிழா, புத்தர் சிவன் தேர் போகும்போது. ஒசூர் தேர் திருவிழாவில் ரோல் துணி ரோல் துணி அந்த எம்மாடி இது எங்கே வாங்கினோம்? இதுவும் அந்த ஒசூர் தேர் திருவிழாவில் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் இதுவும் அந்த தேர் திருவிழா தான் வாங்கினது. ஜிராஃபி. எங்க வீட்டு சாக்ஷி பாய் இவர்தான். எங்க வீட்டு மூக்கு கண் தூங்கினே இருப்பாரு. எம்மாடி தூக்கு மூக்க பாருங்க. இதுதான் சவாரி அச்சுருவாரு. வாயா பாரு அண்ணா வாயணும். என்னது மாதிரி எந்த பாக்ஸு? கண்ணாடியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இருக்கிறது 2 கண்ணாடி. அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போடு. அவ இதை மாட்டி விட்டுறேன். கை வலிக்குறேன். அங்கே எடுத்துட்டு போய் வச்சுரு. நல்லா கையாக கரைச்சிட்டாங்க. அவ்வளோதான் தொடச்சிட்டாங்க. கிளீனாகி விட்டது. தெரியுது அப்பா. ஆய் இங்க பாரு, இங்க ஓட்டைக்குள்ள பாரு. ஓட்டைக்குள்ள ஓட்டைக்குள்ள டோ டோ டோ. எப்பாடி டிவி சம்மந்தப்பட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க?
பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் வந்து சத்யா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு சரி கிச்சனை ஃபுல் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை ஃபுல் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவணுன்னாவே பாதி க்ளீனிங் முடிஞ்ச மாதிரி சரின்னு சொல்லிட்டு தான் குட்டி பையனை தூங்க வச்சுட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஒரு வழியாக கிச்சன் க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சுங்க. பார்த்திங்கன்னா கிச்சன் கொஞ்சம் நீட்டாகிடுச்சு. ஓகே தாங்க. நம்ம இந்த சின்ன கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே சரின்னு சொல்லிட்டு சாமி ரூமையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் குட்டி பையன் சத்யா 3 பேரும் சேர்ந்து சாமி ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து திருச்செந்தூருக்கு முருகருக்கு கோயிலுக்கு மாலை போட போகிறாங்க. அது போட்டுறதுக்காக நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. வெளியில் வாசல் படிக்கட்டு எல்லாமே கழுவி விட்டாச்சு. பேசாமல் வாடகை வீட்டிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா வாடகை வீட்டில் வந்து நம்மளுக்கு வெளியில் படிக்கட்டு கழுவுற வேலைலாம் இல்லை. அந்த ஹவுஸ் ஓனருங்களே க்ளீன் பண்ணிக்குவாங்க. வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஹவுஸ் ஓனரே எங்கள் படிக்கட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்குவாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேலேருந்து கீழே கழுவுறதுக்குள்ளே எனக்கு முடிஞ்சிச்சு. என்னோட எல்லாமே பெண்டு நிமிந்துருச்சுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.